வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி உளுந்து போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய உளுந்து போண்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறப்ப அந்த ரவுண்ட் ஷேப்பும் வராது, ரெண்டாவது உள்ளார அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்காது. அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது வெங்காயம் சேர்க்காமல் தேங்காய் பல், மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். டீ கடைகளில் செம்மையாக இருக்கும். அதே சமயம் இப்போ ஆடி வெள்ளி அன்னைக்கு போண்டா, வடை இதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றது வழக்கமாக இருக்கும். அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த உளுந்து போண்டா. பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது, உள்ளார எண்ணெய் கோர்க்கவே இல்லை. இந்த மாதிரி செய்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு உளுந்து, உருட்டு உளுத்தம்பருப்பு 250 கிராம். படிக்கணக்கில்னா நான் 1/4 படி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கப்பு கணக்குனா மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு புழுங்கல் அரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி கையாலேயே தான் எடுத்து போட்டுக்கிறேன். இவ்வளவுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டு அரிசி இது சேர்த்துக்கோங்க. உளுந்து அரிசி ரெண்டையுமே நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணுங்க. 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வைங்க. ஏன்னா அரிசி சேர்த்துக்கிறதுனால 2 மணி நேரம் ஊற வைங்க, நல்லாவே ஊறிடும். இது நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு, நீங்கள் கிரைண்டரில் சேர்க்குறதுனா ஐஸ் க்யூப் போட்டு அரைங்க, இல்லை மிக்சியில் சேர்க்குறதுனா ஐஸ் வாட்ரு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. நல்லா பந்து மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கையிலேருந்து எடுத்தோம்னா தண்ணியாக ஊற்றக்கூடாது. அப்படி உருட்டி போட்டோம்னா நமக்கு போண்டா உருட்டுறதுக்கு வரணும். அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா தண்ணியை தெளித்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லாவே இன்னும் வரும். நான் மிக்சியில் தான் அரைச்சேன் இன்றைக்கி. என்னோடய மிக்சி உளுந்தெல்லாம் நல்லா அரைக்கும் அப்படிங்கிறதுனால நான் மிக்சிலே அரைச்சிட்டேன். இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியில் எடுத்து போட்டோன்னா உளுந்து கரைஞ்சி போகக்கூடாது. அதுவும் அடையாளமாக வச்சுக்கலாம். நம்ம சில பேர் வைப்பாங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதை நல்லா பல்லாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், நல்லா பழுத்த பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி. இப்போ டேபிள் சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், வாயில் வச்சு பார்த்துட்டு. இப்போ நல்லா எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா நறுபுறுன்னு பிணையக்கூடாதுங்க. அந்த 4 விரலால் தான் மாவை பிசையணும். உளுந்து மாவு போண்டாவுக்கு பிசையும் போது சில பேர் போட்டு அமுக்கி சப்பாத்து மாவு மாதிரி பிசைவாங்க. அந்த மாதிரி உளுந்து மாவை பிசையக்கூடாது, ஜென்டிலாக பிசையணும். அப்போ தான் நீர்த்து போகாது மாவு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வடை சுடும்போதும் போண்டா சுடும்போதும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடையில் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் போண்டாவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கருகி போயிடும், இல்லைன்னா எண்ணெய் கொறுத்துக்கும், ரெண்டுமே இருக்கும். கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிள்ளி போடும்போது தண்ணியாகவே ஊற்றலை பாருங்கள். நம்ம எந்த வாகில் போடுறோமோ அதே இதில் நல்லா உருட்டிட்டு உருண்டையாக வரும். உளுந்து நல்லா நேவாக அரைச்சிட்டிங்கன்னா போண்டா நல்லா உருண்டையாக நல்லா வரும். இதுவும் டிப்ஸு தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் உளுந்து போண்டா நல்லா இன்னும் மொறுன்னு வர்றதுக்கு துவரம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற டிப்ஸில் நான் அரிசி சேர்த்து செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு, எண்ணெய் பபிள்ஸ் அடங்கிருச்சு. அதே சமயம் நல்ல உருண்டையாக நம்ம டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே. நம்ம இதுக்கு சின்னது பெருசு நம்மளோட இஷ்டம் தாங்க. நீங்கள் இன்னும் இதை விட பெரிய போண்டாவாக செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயே குடிக்காதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் 4 அரிசி சேர்த்து நம்ம செய்கிறப்போ அந்த ஐஸ் வாட்டரும் ஊற்றி அரைக்கிறோம். அதெல்லாம் அரைச்சி எடுக்கிறதெல்லாம் நான் வீடியோவில் காட்டலை, ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஷார்ட்டாகவே காட்டியிருக்கேன். பாருங்கள், நல்லா உருண்டையாக பாருங்கள், பளபளன்னு மேலே நல்ல கிறிஸ்பியாக, உள்ளார நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். நெய்வேத்தியமாக செய்கிறப்ப நம்ம வெங்காயம் சேர்க்காமல் இந்த மாதிரி தேங்காய் போட்டு செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எல்லா மாவையுமே போட்டு எடுத்துட்டேங்க. பாருங்கள், எல்லாமே உருண்டையாக நல்லா கலராக வந்திருக்குது. முக்கியமாக ஒன்றுமே பிசுறு தட்டலை. போண்டா போடும்போது மட்டும் மாவு கரெக்டாக இருந்தால் தான் பிசுறு தட்டாது. பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். எண்ணெயும் பேலன்ஸ், நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. உருண்டையாக எல்லாமே உருண்டையாக வந்திருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி
புசு புசுன்னு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த உளுந்து போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.